நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக முக்கியமான விடயங்கள் பற்றி பேச போகிறோம். அதாவது 2009 இறுதி யுத்தம் இடம்பெற்று ஏறத்தாழ 16 வருடங்கள் கழிந்திருக்கிறது. இந்த நாட்களிலே நண்பர்களை ஏற்கனவே பேசப்படாத பகிரங்கமாக வெளிப்படுத்தாத விடயங்கள் நேற்றைய நாளிலே கசிந்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அந்நாட்களிலே இராணுவ தளபதியாக இருந்த சரத் பொன்சேகா பல்வேறுபட்ட விடயங்களை நேற்றைய நாளிலே தன்னோடு பணியாற்றிய இராணுவ தளபதிகளோடு ஓய்வு பெற்ற இராணுவ தளபதி ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்தியிருக்கிறார். அதிலே மஹிந்த ராஜபக்ச ஒரு திருடன் என்று சொல்லியும், அதே போல் பசில் ராஜபக்ச 5 நிமிடத்திலே $100 மில்லியன் விடுவித்ததாகவும் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். அதே போல் வெள்ளைக்கொடி விவகாரம் என்ன நடந்ததுன்னு சொல்வதோடு மிக விரைவில் ஒரு காணொலியை வெளியிடுவதாகவும் சொல்லியிருக்கிறார். அது என்ன விடயம் நண்பர்களை பார்க்கலாம். 2009ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அளவிலே தனக்கு கோட்டாபய ராஜபக்ச அழைப்படுத்து இனி சீனாவிடம் துப்பாக்கி ரவைகள் வராது என்ற விடயத்தை சொன்னதாகவும், அப்போ உடனடியாக இராணுவ தளபதியாக இருந்த சரத் பொன்சேகா பசில் ராஜபக்சவின் அலுவலகத்துக்கு சென்றதாகவும் சென்று இந்த விடயத்தை கூறிய போது அந்நாட்களிலே ஜனாதிபதியின் செயலாளராக பணியாற்றிய PV ஜெயசுந்தரவுக்கு அழைப்படுத்து உடனடியாக $100 மில்லியன் விடுவிக்குமாறு கூறியதாகவும் சொன்னார். 5 நிமிடத்திலே அந்த விடயத்தை தான் பசில் செய்து முடித்ததாக சரத் பொன்சேகா கூறியிருக்கிறார். அத்தோடு நண்பர்களே, இன்னொரு விடயம், அந்த சம்பாஷணை 1 மணித்தியாலம் வரை நீடித்ததாகவும், அதன் போது 2005ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியிலே விடுதலை புலிகளுக்கு $2 மில்லியன் பணத்தினை தாங்கள் வழங்கியதாக சொல்லியிருக்கிறார். அதாவது நாட்களிலே கடற்படையிலே டோரா படகுகளுக்கு டோரா படகுகள் மலேசியாவிலே விடுதலை புலிகள் கொள்வனவு செய்திருந்தாகவும் அதற்கு பணம் இல்லாதபடியாலே $2 மில்லியன் தேவைப்பட்டதாகவும் அதனை தாங்கள் வழங்கியதாக பசில் ராஜபக்ச தரப்பினர் விடுதலை புலிகளிடம் வழங்கியதாக அந்த விடயத்தை தெரிவித்ததாக நேற்று நாளிலே சரத் பொன்சேகா தகவலை வெளியிட்டிருக்கிறார். அப்போ பசில் ராஜபக்ச சொல்லியிருக்கிறார், இறுதி யுத்தம் நடைபெற்ற காலப்பகுதிக்கு அந்த டைமில் 2005ஆம் ஆண்டு காசு வழங்கியதாக விடுதலை புலிகளுக்கு $2 மில்லியன் வழங்கியதாக விடயத்தை சொல்லியிருக்கிறார். அப்போ சரத் பொன்சேகா அதுக்கு சரி, அது பிரச்சனை இல்லை என்று சொன்னதாக விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அத்தோடு நண்பர்களை இது ஒரு விடயம் இப்படி இடம்பெற்று கொண்டிருந்த பொழுது இறுதி யுத்த காலப்பகுதியிலே பல தடவைகள் சமாதானத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக, அதாவது மஹிந்த ராஜபக்ச சமாதானத்துக்கு அழைப்பு விடுக்க சொன்னதாகவும் அதனை சரத் பொன்சேகா மறுத்ததாகவும் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். அதே நேரம் கோட்டாபய ராஜபக்சவும் சொன்னதாகவும் அதுக்குத்தான் விடை கொடுக்காதபடியால் பிறகு மஹிந்த ராஜபக்ச நேரடியாக அழைப்படுத்தி சமாதானத்துக்கு நீங்கள் கூற வேணும்னு சொன்னதாக சொல்லியிருக்கிறார். அந்த காலப்பகுதியில் வேறு வழி இல்லாமல் ஜனாதிபதி சொல்லிட்டாருன்னு சரத் பொன்சேகா 2 நாள் சமாதானத்தை அறிவித்த போது அந்த ஜனவரி 31 அன்று சமாதானம் அறிவிக்கப்பட்ட நாளிலே விடுதலை புலிகள் தாக்குதலை மேற்கொண்டதாக விடயத்தை சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கல நண்பர்களே, இறுதி யுத்த காலப்பகுதியில் பல்வேறுபட்ட முரண்பாடுகள் அரசாங்கக்குள் இருந்த விடயம் வெளிப்படையாகின்றது. சரத் பொன்சேகா தன்னோடு முரண்பட்ட ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் சில்லறைத்தனங்களை இப்பொழுது வெளியிட்டிருக்கிறார். அத்தோடு நண்பர்களே, இன்னொரு விடயத்தை சொல்லுகிறார். வெள்ளைக்கொடி விவகாரம் தொடர்பிலே அதாவது அந்த நாட்களிலே பிறகு இவர் மாற்றப்பட்டு அந்த இடத்துக்கு சரத் பொன்சேகா மாற்றப்பட்டு அந்த இடத்துக்கு சவேந்திர சில்வா வந்தார். அதாவது அரசாங்கம் மேலிடம் என்ன விடயத்தை விரும்புகிறான்னு சொன்னால், சரத் பொன்சேகா அப்படியாச்சும் இறுதி யுத்தத்தை முடிச்சிடக்கூடாது, முடித்தா முழு பெருமையும் சரத் பொன்சேகாவுக்கு வந்துடும் என்று அரசாங்கம் நம்பினபடியாக அவர்கள் மஹிந்த ராஜபக்சன் கம்பெனியினர் அந்த இடத்துக்கு சவேந்திர சில்வா மாற்றினாங்க. சவேந்திர சில்வா மாற்றிருக்குள்ள சவேந்திர சில்வா ஒரு பகிரங்க ஊடகவியலாளர் சந்திப்போடு இருந்தார். அந்த ஊடகவியலாளர் சந்திப்போடு இருக்கக்குள்ள அந்த நேரத்தில் கோட்டாபய ராஜபக்ச சவேந்திர சில்வாவுக்கு அழைப்படுத்ததாக சரத் பொன்சேகா சொல்கிறார். அழைப்படுத்த கதைச்சு முடிய சவேந்திர சில்வா தனக்கு பக்கத்தில் இருந்த இராணுவ தளபதியிட்ட சொன்னாராம், வெள்ளைக்குடியோடு இவர்கள் வருகின்ற பொழுது இவர்களை சுட்டுக் கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை சொன்னதாகவும் தனக்கு முன்னுக்கு ஊடகங்கள் இருப்பதை மறந்து போட்டு அந்த விடயத்தை கதைச்சதாகவும் சொல்லியிருக்கிறார் சரத் பொன்சேகா. அத்தோடு நண்பர்கள் அது ஒரு புறம் இருக்க, இந்த விடயங்கள் தொடர்பிலே காணொலியை தான் மிக விரைவிலே வெளியிடுவேன் என்று சொல்லி சரத் பொன்சேகா சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த விடயங்களை நாங்கள் யோசிக்கின்ற பொழுது நண்பர்களே, இறுதி யுத்தத்துக்குள் இவர்களோடு எவ்வளவு முரண்பாடுகள் இருந்த என்ற விடயம் வெளியாகிறது. அத்தோடு அவர் விடுதலை புலிகளுக்கு பணம் வழங்கிய விவகாரத்தில் சரத் பொன்சேகா ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். பசில் ராஜபக்ச தன்னிடம் தெரிவித்ததாக, விடுதலை புலிகளுக்கு பணம் வழங்கிய போது தனக்கு பக்கத்து அந்த நேரத்தில் இப்போ டிவியில் அடிபட்ட மலையக அரசியல் தலைவர்கள் இருந்ததாகவும் சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த டிவியில் அடிபட்ட மலையக அரசியல் தலைவர்களாக இருந்தால் திகாம்பரமும், அதே போல் அங்காள பார்த்தோம்னு சொன்னால் குமார்
வேலுக்குமார், அங்கால பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு அடிப்பட்டாருன்னு சொன்னால் மனோ கணேசன். அப்போ மனோ கணேசன் போன்றவர்களும் அந்த விடுதலை புலிகளுக்கு பணம் வழங்கிய தருணத்தில் இருந்தார்களா என்ற கேள்வி எழும்பியிருக்கு. இந்த விடயங்கள் தொடர்பில் மனோ கணேசன், திகாம்பரம் போன்றவர்கள் தான் தகவலை வெளியிட வேணும். இது ஒரு உரிமை. இது சரியா பிழையான்றது அது மக்களை பொறுத்தது. அதாவது கால்மார்க்ஸ் சொல்கிறார், அறிஞர், ஒரு விடயம் சமூக வரலாற்றிலே இன்னொரு தடவை இடம்பெறுகின்ற பொழுது அது கேள்விக்குள்ளாகும் என்று சொல்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரியாரியம் எப்பயோ தமிழகத்தில் இடம்பெறுது. இப்போ பெரியாரியத்தை இப்போ தூக்கி பிடிக்கக்குள்ள அது கேள்விக்குள்ளாகுது. இப்போ பெரியாரை விமர்சிக்காதவர்கள் இல்லை. அப்போ ஒரு சித்தாந்தம் ஒரு சமூகத்தில் ஒருக்கா நடைமுறையில் இருக்கக்குள்ள திருப்பி அதை பேசக்குள்ள அது கேள்விக்குள்ளாகும். பெண் அடிமைத்தனம்னு சொல்கிறோம். ஒரு காலத்தில் பெண் அடிமைத்தனம் பேசப்பட்டது, அது வளமையில் இருந்தது. இப்போ அதை பேசக்கூடாது, அது ஒரு முரண்பாடான விஷயமாக மாறுது. அப்போ சமூகத்தில் ஏற்கனவே நடைபெற்ற விடயங்களை, ஏற்கனவே இருந்த விடயங்களை திருப்பி கதையக்குள்ளே சிக்கலாகும். இப்போ இந்த விடயங்கள் தொடர்பில் சரிபுலைகள் வந்து சரத் பொன்சேகா தான் தெரிவித்த கருத்துக்கள் முழுமையாக காணொலியில் முழுமையாக இருக்குது. ஆனால் இதில் இன்னொரு விடயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வெள்ளைக்கொடி விவகாரம் என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. இவர் சர்வதேச தரப்பினருக்கு ஒரு சாட்சியமாக மாறப்போகிறாரா என்ற கேள்வியும் இருக்கிறது. ஆனால் வெள்ளைக்கொடி விவகாரம் தொடர்பிலே உலகம் முழுவதும் பேசப்படுகிறது. ஐநா சர்வதேச மனித உரிமைகள் விவகாரம் கூட முக்கியமான விவகாரமாக இருக்கின்ற தருணத்திலே வெள்ளைக்கொடி விவகாரத்தை சவேந்திர சில்வா வந்து அவர் பகிரங்கமாக அந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் தன்னை மறந்து, ஊடகங்கள் முன்னுக்கு இருப்பதை மறந்து கோட்டாபய ராஜபக்சே இப்போ அழைப்படுத்திருக்கிறார். அந்த கழிச்சு முடித்த பிறகு பக்கத்தில் இருக்க இராணுவ தளபதிக்கு அவங்கள வெள்ளைக்கொடி வாராக்களை சுட வேண்டும் என்ற விஷயத்தை சொன்னதாக சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த விடயங்களை பார்க்கின்ற பொழுது ஏராளமான விடயங்கள் அரசாங்கத்துக்குள்ளுக்கும் ஏராளமான முரண்பாடுகளோடு இருப்பதை காணக்கூடியது. ஆனால் ஒன்று பட்டவர்த்தனமான விடயம் என்னவென்று சொன்னால், இப்போ இந்த அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா சுகாதார அமைச்சராக பவித்ரா வன்னியாராக சொல்லிட்ட பலரும் இருந்தார்கள். கோவிட் கால பகுதியில் அதிகமான ஊடகங்களுக்கு தகவலை வெளியிட்டவர் அனில் ஜெயசிங்க, சுகாதார அமைச்சரின் செயலாளர். இந்த அதே காலப்பகுதியில் கோட்டாபய ராஜபக்ச தரப்பினர் ஆட்சியில் இருக்கக்குள்ள அனில் ஜெயசிங்க சர்வதேச ஊடகங்கள், உள்ளூர் ஊடகங்களோடு தோன்றும் போது அவர்கள் பயந்தார்கள். இவர் திருப்பி தங்களுக்கு எதிராக எலெக்ஷன் கட்டுவார் என்ற பயந்து அனில் ஜெயசிங்கவை உடனடியாக என்ன செய்தார்கள் சொன்னால் விவசாய அமைச்சு, இல்லை அதுக்கு பிறகு சுற்றாடல் அமைச்சுக்கு மாற்றுறாங்க. சுற்றாடல் அமைச்சின் செயலாளராக அனில் ஜெயசிங்க மாற்றாங்க. என்ன காரணம்னு சொன்னால் அனில் ஜெயசிங்க மக்கள்கிட்ட பிரபலமாக எலெக்ஷன் கட்டுவார்னு பயந்தார்கள். அப்போ இந்த விடயங்களை ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள சில வேளைகள் இவர்கள் தங்களுக்கு எதிராக சரத் பொன்சேகா வந்துவிடக்கூடும். ஏன்னா சரத் பொன்சேகா தங்களோட ஏற்கனவே சமாதானத்தை அறிவிக்க சொன்ன காலப்பகுதியில் முரண்பட்டார் என்ற விடயத்தை சொல்கிறார்கள். அவர் சரத் பொன்சேகா இன்னொரு விடயத்தையும் சொல்கிறார். ஏற்கனவே இவர்கள் வந்து பொறுமையாக எங்களை வலுக்கட்டாயப்படுத்துகிறபடியாக போர் மே மாதம் மட்டும் வந்து, இல்லாட்டி போர் 3ஆம் மாதமே முடிஞ்சிருக்கும், பல்வேறுபட்ட உயிரிழப்புகள் இடம்பெற்றிருக்கான விடயத்தையும் சொல்கிறார். அப்போ இந்த விடயங்கள் எது சரி எது பிழை என்பது சரத் பொன்சேகாவுக்கு தான் தெரியும். அதே போல் அதை சார்ந்த மஹிந்த ராஜபக்ச கொம்பனியருக்கும் தெரியும். ஆனால் அவர்களுக்குள்ள முரண்பாடு இருந்ததும் அதே போல் இன்னொரு விடயத்தையும் சொல்கிறார் அவர். அதாவது வெள்ளைக்கொடி விவகாரம் தொடர்பில் தனக்கு எதிராக இதில் வழக்கில் தனக்கு எதிராகத்தான் தீர்ப்பு வந்தாக சொல்கிறார். இன்னொரு விடயத்தை சொல்கிறார் என்று சொன்னால், அவர் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்கிறார் என்று சொன்னால், மஹிந்த ராஜபக்சவோடு அந்த நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நெருக்கமாக இருந்தவர் தான் விஜயசுந்தர் என்று சொல்கிறார். விஜயசுந்தர் என்ற ஒரு பெண் தான் நீதிபதியாக இருந்தார். மஹிந்த ராஜபக்சவோடு மிக அன்பாக இருந்த என்று விடயத்தை சொல்கிறார். அப்போ மஹிந்த ராஜபக்சவோடு அன்பாக இருந்தபடியா அப்போ அந்த விஜயசுந்தரன் மகளோட திருமணத்துக்கு போய் சாட்சி கையப்படுத்த மஹிந்த ராஜபக்ச கையொப்பமிட்டதாகவும், அதற்கு அவர்கள் ஒரு டொயாட்டோ காரண்டோ சொல்லி அந்த விஜயசுந்தரன் மகளுக்கு, நீதிபதியின் மகளுக்கு வந்து மஹிந்த ராஜபக்ச டொயாட்டோ காரண்டு திருமண பரிசாக கொடுத்ததாகவும் விடயத்தை சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த விடயங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது இவர்களுக்குள்ள அகமுரண்பாடுகள் இருந்ததும், அதே போல் இவர்கள் தங்களுடைய லாபங்களை ஏராளமான வகையிலே தங்களுக்கு ஏற்றால் போல லாபங்களை சம்பாதித்து கொண்ட விடயங்களும் தெரிகின்றன. இவர்கள் பேசுகின்ற தேசப்பற்று என்பது ஒரு கேள்விக்குள்ளான நிலைமை தான். தேசப்பற்று என்று சொல்லி இவர்கள் மக்களை ஏமாற்றுவதற்காக அன்றை செய்திருக்கான விடயம் வெளிப்படையாக வந்திருக்கேன்டா. அவங்க அன்றைக்கே சரத் பொன்சேகாவை வெளியால் எடுத்துருவோம்னு சொல்லி கடுமையாக பாடுபட்டிருக்காங்க. சரத் பொன்சேகா கிரெடிட் எடுத்துடக்கூடாதுன்னு அன்றைக்கே தெளிவாக இருந்திருக்கிறார்கள். அதே போல் இன்னொரு விடயத்தையும் சரத் பொன்சேகா சொல்கிறார். இந்த அரசாங்கம் மீது தனக்கு மரியாதை இருப்பதாகவும், கடந்த காலங்களில் அலரி மாளிகை, அதே போல் ஜனாதிபதி செயலகம், ஜனாதிபதி மாளிகை உள்ள இடங்களில் உள்ள பொருட்களை வந்து மஹிந்த ராஜபக்சவும் அதே போல் கோட்டாபய ராஜபக்சவும் எடுத்துக்கொண்டு போயிருக்கிறாங்க. இதுக்கு விசாரணை நடக்க வேணும். இப்படி பல்வேறுபட்ட விடயங்களுக்கு விசாரணை நடக்க வேணும் என்ற விடயத்தையும் சொல்லியிருக்காங்க. இது எவ்வாறு இருந்தாலும் தமிழர்கள் சார்பில் நாங்கள் யோசிக்கின்ற பொழுது இந்த விடயங்களை எல்லாம் தமிழ் தரப்பினர் வந்து ஏன் சர்வதேச சாட்சியமாக மாற்றிவிடக்கூடாது என்பதற்கு இவர்கள் பணியாற்றாமல் இருக்கிறார்கள் என்றுதான் கேள்விக்குள்ளாகுது. என்று சொன்னால் இந்த இப்படியான விடயங்கள் வெளிவருகின்ற பொழுது
எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மக்கள் பிரதிநிதிகள், அரசியல் செயற்பாட்டாளர்கள், சிவில் செயற்பாட்டாளர்கள் எங்களுக்கு சாதகமான விடயங்களை செய்து கொள்ள வேண்டும். செய்து கொள்ளாவிட்டால் நாங்கள் மீண்டும் 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 ஏமாளிகளாக மாறக்கூடும். எது எவ்வாறு இருந்தாலும் சொல்வார்கள், வரலாற்று ஆய்வாளர் மூனா திருநாவுக்கரசர் விடயத்தை சொல்வார், அதாவது வரலாறு எப்பொழுதும் ஒரு கண்டிப்பான கிளவியாக இருக்கிறது என்று சொல்லி. அப்போ எந்த விடயங்களை மறைத்தாலும் வரலாறு கண்டிப்பான கிளவி என்று இப்பொழுது அஞ்ஞாத வாசத்திலே தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறந்த தேர்ந்த வரலாற்று ஆசிரியர் மூனா திருநாவுக்கரசர் சொல்வதைப் போல வரலாறு இப்பொழுது கண்டிப்பான கிளவியாக மாறி இருக்கிறது. யாரும் சொல்லாமல் அனைவரும் வாய்திருக்கிறார்கள். எது எவ்வாறு இருந்தாலும் வரலாறு கண்டிப்பான கிளவி. மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் செந்தூரன்.